நாம இப்ப பார்க்க போறது எதிர்காலத்தை பத்தின ஒரு கதை இல்ல. இது நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கிற நிஜம். மனித வரலாற்றையே தலைகீழா மாத்த போற ஒரு சக்திய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை கிடையாது. இது நாம வாழப்போற ஒரு புதிய யதார்த்தம். பல வருஷமா போருங்கிறது மனிதர்களோட தந்திரம், தைரியம், தியாகம் இதையெல்லாம் வச்சுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஏஐ இந்த முழு ஆட்டத்தையுமே மாத்தி எழுத போகுது. அது எப்படின்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு ஏஐ எப்படி யோசிக்கும்னு நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு சிமுலேஷனை பார்க்கலாம். இப்போ இருக்கிற உலக அரசியல் சூழலை வச்சு இன்னும் சில வருஷங்கள்ல நடக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு கற்பனையான ஆனா முழுசா டேட்டாவை அடிப்படையா வச்ச ஒரு சம்பவத்தை நாம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். இந்த சிமுலேஷன்ல 2025ல ஒரு சின்ன போர் நடந்து முடியுது. ஆனா அது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி மாதிரி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகமே ஒரு பதட்டத்துல இருக்கு. ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல 440 கிலோ யுரேனியம் காணாம போயிருக்கு. அதாவது ஒரு அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான பொருள். அது யார்கிட்ட இருக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு கணிக்கவே முடியாத குழப்பமான சூழல் தான் ஒரு ஏஐக்கு மிக முக்கியமான டேட்டா. இப்போ ஏஐ இந்த எல்லா டேட்டாவையும் எடுத்துக்குது. ஆயிரக்கணக்கான நியூஸ் ரிப்போர்ட்ஸ், மிலிட்டரி அறிக்கைகள், பொருளாதார புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் சில நொடிகள்ல அலசி ஆராய்ஞ்சு ஒரே ஒரு நம்பரை மட்டும் கொடுக்குது. 65%. அதாவது அடுத்த 6 மாசத்துக்குள்ள உலகம் இன்னொரு போரை சந்திக்க 65% வாய்ப்பு இருக்கு. இது ஏதோ ஒரு கணிப்பு இல்லைங்க. இது ஒரு கணித ரீதியான எச்சரிக்கை. ஒரு மிஷன் எப்படி எவ்ளோ உறுதியா ஒரு பயங்கரமான முடிவுக்கு வர முடியும்? இது ஒன்னும் ஜோசியம் கிடையாது. இதுக்கு பின்னால இருக்கிறது பேட்டர்ன் ரெகக்னிஷன். அதாவது மனிதர்கள் கவனிக்க தவறுற ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன விஷயங்களை ஒன்னா இணைச்சு ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குறது. சின்ன சின்ன மேகங்கள் ஒண்ணு கூடி ஒரு பெரிய புயலா மாறுற மாதிரி. இந்த புயலுக்கான அறிகுறிகள் தான் இங்க இருக்கு. எதிரி நாட்டை தாக்கும் திறன் இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டாச்சு. பேச்சுவார்த்தைகள் முழுசா நின்னு போச்சு. பதிலடி கொடுக்கக்கூடிய துணைப்படைகள் பலவீனமா இருக்கு. அதே நேரத்துல புதுசா பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் உருவாகுது. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஏஐக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. போர் கிட்டப்பட்ட தவிர்க்க முடியாதது. இதுக்கு முன்னாடி போருங்கிறது ஒரு தளபதி எதிரியோட மனசை படிக்க முயற்சி செய்யறது, அவங்களோட பயம் என்ன, அவங்களோட ஆசை என்னன்னு புரிஞ்சுக்கிறது. ஆனா ஏஐக்கு இந்த உணர்ச்சிகள் பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்ல. அது பாக்குறது கணக்கு மட்டும்தான். அதுக்கு கோவமோ அனுதாபமோ கிடையாது. அது கணக்கிடுறதுக்கு பேரு நியர் இன்னெவிட்டபிலிட்டி லாஜிக். அதாவது தர்க்க ரீதியாக இனிமேல் இதை தவிர்க்கவே முடியாதுங்கிற ஒரு நிலை. ஆனா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த ஏஐ போரை கணிக்கிறதுக்கு மட்டும் உருவாக்கப்படலனா, எதிர்காலத்தை கணிக்கிற அதே மிஷின் கிட்ட அந்த எதிர்காலத்தை ஆரம்பிச்சு வைக்கிற அதிகாரத்தையும் கொடுத்தா என்னாகும்? நம்ம சிமுலேஷன்ல பிப்ரவரி 2026ல அதுதான் நடந்தது. இது போரோட அகராதியில ஒரு புது வார்த்தை அல்ல. இது போர பத்தின ஒரு புதிய தத்துவம். இத ஒரு ஆட்டோமேட்டிக் டெத் அசெம்பிளி லைன்னு கூட சொல்லலாம். ஒரு டார்கெட்டை கண்டுபிடிக்கிறதுல இருந்து அதை அழிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் மெஷினே பாத்துக்கும். இதுல மனிதனோட தலையீடு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பயங்கரமான புதிய சக்தியோட முதல் சோதனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கு ஏதோ ஒரு சாதாரண மிலிட்டரி பேஸ் கிடையாது. அது இந்த உலகத்திலேயே மிக அதிக பாதுகாப்புல இருக்கிற மனிதர்களில் ஒருவர். இந்த மிஷனோட பேரு ஆபரேஷன் சைலண்ட் ஹோலி சிட்டி. இப்போ கடிகாரம் ஓட ஆரம்பிக்குது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டேட்டா சிஸ்டம்குள்ள போகுது. நொடிகளுக்குள்ள ஏஐ ஒரு வைக்கோல் போர்ல ஊசிய தேடுற மாதிரி ஒரு 3 நிமிஷம் கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு ஓட்டைய கண்டுபிடிக்குது. அடுத்த சில நிமிடங்கள்ல தாக்குதலுக்கான கமாண்ட் போகுது. தாக்குதல் முடியுது. உறுதிப்படுத்தலும் வந்துருது. இலக்கை கண்டுபிடிச்சதிலிருந்து அழிச்சது வரைக்கும் ஆன மொத்த நேரம் வெறும் 11 நிமிடங்கள் 23 வினாடிகள். நீங்க ஒரு காஃபி போடுற நேரத்துக்குள்ள ஒரு போரோட தலையெழுத்த ஒரு மஷீன் தீர்மானிச்சிடுச்சு. இதுல ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த ஆபரேஷனுக்கு பின்னாடி இருந்த மூளை ஏதோ ரகசிய ராணுவ தொழில்நுட்பம் கிடையாது. இதுல இருக்கிற பெயர்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பெயர்கள். ஆந்த்ரோபிக், பலந்தீர். இன்னைக்கு டெக்னாலஜி உலகத்துல இருக்கிற நிறுவனங்களோட தொழில்நுட்பம் இப்ப போர்க்களத்துக்காக மாற்றி வடிவமைக்கப்பட்டிருக்கு. வெறும் 11 நிமிஷத்துல நடந்த ஒரு தாக்குதல் பல வருஷ குழப்பத்துக்கு வழிவகுக்குது. ஈரான் உடனே பதிலடி கொடுக்குது. ஹார்மஸ் ஜலசந்திய மூடுறாங்க. திடீர்னு உலகத்துக்கான எண்ணெய் விநியோகத்துல 20% அப்படி நின்னு போகுது.
இது வெறும் பங்குச்சந்தை நம்பர் மட்டும் இல்ல. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $150 போச்சுன்னா நம்ம பெட்ரோல் விலையெல்லாம் எங்கேயோ போயிடும். உலக வர்த்தகம் மொத்தமா ஸ்தம்பிச்சு நிக்கும். ஒரே ஒரு அல்காரிதம் எடுத்த முடிவால உலகமே ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளப்படும். ஒரு முன்னாள் ராணுவ நிபுணர் சொன்ன வார்த்தைகள் இது. இது இனிமேல் ஒரு வெறும் கணிப்பு இல்ல, இதுதான் இப்போதைய நிஜம். அதிகாரத்தோட புதிய வடிவம் இனிமேல் பீரங்கிகளோ போர் விமானங்களோ கிடையாது. அது டேட்டா. யார்கிட்ட துல்லியமான டேட்டா இருக்கோ அவங்க தான் அடுத்த சூப்பர் பவர். எப்படி அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு புதிய ஆயுத போட்டி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இப்போ ஒரு புதிய போட்டி ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது கண்ணுக்கு தெரியாத அமைதியான ஒரு போட்டி. இது சர்வர்கள்ல கோடுகளை வச்சு நடக்கிற ஒரு போட்டி. இது ஒரு அல்கரிதமிக் ஆயுத போட்டி. இது நம்மள ஆரம்ப கேள்விக்கே திரும்பவும் கொண்டு வருது. ஆனா இப்போ அந்த கேள்விக்கு ஒரு பயங்கரமான அர்த்தம் கிடைச்சிருக்கு. ஏஐ போரை கணிக்க முடியுமான்னு நம்ம கேட்டோம். ஆனா இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒரு மெஷினால ஒரு போரை தொடங்க முடியும், ஜெயிக்க முடியும்னா, தேவைப்பட்டா அந்த மெஷினை நம்மால நிறுத்த முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் பாதுகாப்புக்கான அடுத்த கட்டமா, இல்ல இது மனித இனத்தோட அழிவுக்கான பாதையா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எதிர்காலம் நம்ம வீட்டு கதவை தட்டுறதுக்கு முன்னாடி அதை நாம புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா எதிர்காலம் நாம நினைக்கிறத விட ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு.